ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். டெல்லியில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாதது வெட்கக்கேடானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சித்துள்ளார். டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பேசிய ஜெய்சங்கர், வெளிநாடுகளுக்கு செல்லும் போது தலைநகர் டெல்லியில் வாழும் மக்களுக்கு பிரதமர் மோடியின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடித்தண்ணீர், ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடுகள் மற்றும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு சிலிண்டர்கள் கிடைப்பது இல்லை என்று மக்களிடம் தெரிவிக்கும் போது வெட்கப்படுகிறேன். கடந்த 10 வருடங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையின் கீழ் டெல்லி வளர்ச்சியின் பின்னடைவை சந்தித்துள்ளது. மக்களுக்கான அடிப்படை உரிமையை கொடுக்க மறுக்கும் அரசை பிப்ரவரி 5ஆம் தேதி மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் வளர்ந்த பாரதம் கனவை அடைய வளர்ந்த டெல்லி மிக முக்கியமான பங்கை வகிக்க உள்ளது என்றும் நாட்டிற்கு முன் உதாரணமாக டெல்லி இருக்க வேண்டும் என்றும் கூறினார். முன்னதாக டெல்லி பல்கலைக்கழகத்தின் ஹன்ஸ்ராஜ் கல்லூரியில் வளர்ந்த பாரதத்திற்கான இளைஞர்கள் என்ற தலைப்பில் பேசிய ஜெய்சங்கர், இளைஞர்கள் இல்லாமல் வளர்ந்த பாரத கனவை அடைய முடியாது. இந்தியாவின் தலைநகராக டெல்லி இருப்பதால் மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் டெல்லிக்கு வந்து பார்ப்பதன் மூலம் இந்தியாவை பற்றிய அபிப்பிராயத்தை உருவாக்குகிறார்கள் என்று ஜெய்சங்கர் கூறினார்.